அந்த 96ல் அந்த வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது நான் பத்திரிகை ரிப்போர்ட்டாக இருந்தேன். நான் கூட இருந்தே ஒரு குரல் பார்த்தேன். ஒரே ஒரு வாய்ஸ் தலையில் திருப்பி போட்டேன். 91 96ல் ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது அவங்க பண்ண அந்த அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதை ரஜினி சார் எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் இவர் மட்டும்தான். ஒரு நடிகர் எதிர்ப்பு கொடுக்குறது வந்து யாராவது கொடுத்தாங்களா? இல்லை, துணிஞ்சு கொடுத்தார். கருப்பு படத்தை பற்றி அவங்க ஒரு விஷயம் பேசும்போது சினிமாவில் இருந்துக்கிட்டே அவர்கள் பேசுறது மிகப்பெரிய தவறு அப்படின்னார். கருப்பு பணம் யார் தான் வாங்கலைங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பட் நானும் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறதில் நம்பர் 1 இடத்துல நான் தான் இருக்கேன். ரஜினி சார் விளக்கம் கொடுத்தார். இப்போ இந்த பயம்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அன்றைக்கி பிரிக்க ஒரு அயன்லேடியாக இருந்தவங்களே எதிர்த்து பேசினார். ஆட்சியே அப்படி தலையில் திருப்பி போட்டு 96ல் ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணது ரஜினி தான். ஸோ வெடிகுண்டு கலாச்சாரம் மணிரத்னம் வீட்டில் வீசப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக பேசினார். பாஷா படத்தில் ஆரம்பிப்பு இருக்கும்போதே பேசின விஷயம் இருக்குது. அது லாஸ்ட் இயர் வந்து வீடியோ விட்டார் அது கூட. பட் இந்த சூழ்நிலை இவர் போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரஜினியை பயமுறுத்துச்சு. அதனால தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லைன்னு சொல்கிற கருத்து எப்படி ஏற்றுக்கொள்வது? அவருடைய திரையுலக அனுபவம்னா அரசியல் அனுபவம் ரஜினி சார் இருக்குது. 96 அவர் முதலமைச்சர். ஒரே ஒரு குரல் கொடுத்தாரு. அப்படியே ஆட்சியை தூக்கி அடித்தாங்க மக்கள். அண்ணாடி இங்கே தூக்கி அடித்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உட்காராங்க. ரஜினி சொல்கிற ஒரே ஒரு குரல் தான். அந்த குரல் இப்போ ஒழிச்சா என்ன ஆகும் நிலைமை? அதை யோசித்து பார்க்கணும். இல்லை 96ல் வந்த வாய்ஸ் ஓவர் 2026 நிலைமை என்ன ஆகும்?